السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து ரட்சித்துக் கொண்டிருக்கிற வல்லநாயன் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற உத்தம தோழர்கள் ஏனைய இறை நல்லடியார்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா. அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் வணக்க வழிபாடுகளை நிறைவு செய்து இறை இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம்முடைய நற்கர்மங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. அதற்குரிய கூலியை இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே தந்தருள் புரிவானாக. இன்றைய தினத்தில் அல்லாஹுடைய திருநாமங்களாக இருக்கிற அஸ்மாஉல் ஹுஸ்னா, அதிலே ரப்புல் ஆலமீன் மிக விரும்பக்கூடிய, நம்மிடத்திலும் அதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருநாமம் தான் அஃபு என்கிறது. அஃபு என்று சொன்னால் எல்லோருக்கும் அர்த்தம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அஃபு என்றால் பாவங்களை விட்டு கொடுத்து மன்னித்து விடக்கூடிய. அதை என்ன செய்வான்? அல்லாஹ் அப்படியே விட்டுருவான். மன்னிப்பு என்பது இரண்டு வகைப்படும். அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பை தேடும் போது அந்த பாவங்களை மன்னித்தாலும் மறுமையில் விசாரணை கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு வைத்திருப்பார். ஆனால் அஃபுவன் வஃபூரா, அஃபுவன் வஃபூரா என்று சொல்லும் போது அந்த பாவங்களை முழுமையாக மன்னித்து அதை பாராமுகமாக கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது, இந்த ஒரு தன்மையை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறார். எப்படி இருக்க வேண்டும்? படைத்த இறைவன் நம்மிடத்தில் சொல்லும் போது சொல்கிறான், ஹுதில் அஃப்வ வஅ்முர் பில் உர்ஃப் வஅரிம் அனில் ஜாஹிலி. அஃப்வை நீங்கள் கைக்கொள்ளுங்கள். எதை? அவனுடைய திருநாமமான அவனுடைய தன்மையை நம்மிடத்திலே சொல்கிறார். அஃப்வை நீங்கள் கைக்கொள்ளுங்கள். வஅ்முர் பில் உர்ஃப், நன்மையை நீங்கள் கடைபிடியுங்கள், நன்மையை ஏவுங்கள். வஅரிம் அனில் ஜாஹிலி, இவைகளை எல்லாம் விளங்கிக் கொள்ள முடியாத ஜாஹில்களை, மடையர்களை விட்டு என்ன செய்து விடுங்கள், நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
மிக தெளிவாகவே நமக்கு சொல்லித் தருகிறார். இது நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இல்லையா? மனிதனுக்கு கோபம் வரும், மனிதனுக்கு பல நேரங்களில் கோபங்கள் ஏற்படும். அது சொந்த வீட்டிலாக இருந்தாலும் சரி, அவனுடைய வியாபாரத்திலாக இருந்தாலும் சரி, இது போன்ற பொது இடங்களிலாக இருந்தாலும் சரி, மனிதன் பல்வேறு நிலைகளில் என்ன செய்வான்? இந்த கோபங்களை வெளிப்படுத்துவான். அந்த கோபதாபங்கள் எல்லாம் மனிதனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மறக்க முடியாத விஷயமாக சில நேரங்களில் பதிவாகி விடுவது. சில விஷயங்கள் என்ன செய்யாது, மறக்காது. ரொம்ப காலத்துக்கு அது நம்முடைய மனசிலேயே இருந்து அதனுடைய ஒரு எண்ணம் நம்மிடத்தில் எப்போதும் இருக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு உண்டு இல்லையா? மறுக்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுடைய காரியத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவதூறு சொன்னாங்களா இல்லையா? அந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும், நிறைய காலங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த அவதூறு சொன்ன சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு மனுஷன் யார் தெரியுமா? ஒரு நபி தோழர் அவர். அதுவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலிருந்து நிறைய உதவிகள் பெற்றுக் கொண்டிருந்தவர். அவருடைய மகளையாக்கு நம்ம சொல்றோங்கிற நினைவு கூட இல்லாமல் என்ன செய்தாரு, அந்த சம்பவத்தில் ஈடுபட்டுட்டார். மிஸ்தஹ் என்கிற ஒரு தோழர். அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன செய்தார்கள்? இது ஒரு தகப்பனை பொறுத்த வரைக்கும், ஒரு தந்தையை பொறுத்த வரைக்கும் மன்னிக்க முடியுமா? இது தன் மகளை பற்றி ஒருவன் சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு அவதூறு பிரச்சாரம் மன்னிக்க முடியுமா? இது நிச்சயமா என்ன செய்யாது, மனசுல இருந்து அது போகாது. அதனால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு இனி எதையுமே நான் தரமாட்டேன்னு சபதம் எடுக்கிறார். எந்த ஒன்றையும் நான் அவர்களுக்கு தரமாட்டேன் என்கிற சபதத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எடுக்கின்றார்கள். அப்படி எடுத்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி உண்டு. என்ன கேட்டா? திருமறை குர்ஆன் 24வது அத்தியாயம், அந்த 24வது அத்தியாயத்தின் 22வது வசனம் மிக தெளிவாக அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறார். வலா யஅ்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அன் யுது உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின ஃபீ ஸபீலில்லாஹ் வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். என்ன சொல்றான் அல்லாஹ்? முதல்ல உள்ளது விட்டுருவோம். என்ன கேட்கிறான்? வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு, அதாவது நீங்கள் கொடுத்து கொண்டிருந்த உதவியை நிறுத்துவதாக என்ன செஞ்சிருக்கீங்க? சபதம் எடுத்திருக்கிறீர்கள். ஆனா நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? வல் யஅஃபு, நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். யாரிடத்தில் அல்லாஹ் சொல்றான்? அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடிய சொத்து தகராறுகள், பிரச்சனைகளை கூட அண்ணன் தம்பிகள் கூட விட்டு கொடுப்பதற்கு தயங்குகிறார் இல்லையா? சின்ன சின்ன பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல்கள், பணம் கொடுக்கல் வாங்கல்கள் கூட என் முகத்தில் முழிக்காத என்று சொல்லக்கூடியவர் உண்டு. இன்னும் சொல்ல போனா எங்க பகுதிகள் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, திடீர்னு என் மையத்துல முழிக்காத, இப்படி ஒரு வார்த்தை எங்களுடைய பகுதிகளில் சொல்லுவாங்க. சொந்த சகோதரனா இருப்பான், சொந்த ரத்தமாக இருப்பான், ஆனால் என்ன சொல்றான்? என் மையத்துல முழிக்காத. அப்படின்னா நான் இறந்து போயிட்டா என் மௌத்தை பார்க்க கூட நீ வரக்கூடாது. இது எதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது? என்ன காரணத்துக்காக இப்படி சொல்றான்? ஏதோ சின்ன பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், குடும்ப பிரச்சனைகள், இதற்காக மனதில் வைத்துக் கொண்டு என்ன சொல்கிறார்? இந்த மாதிரியான வார்த்தைகளை மனுஷன் அதாவது ஈமான் உள்ளவன் கூட சொல்லிடலாம். ஈமான் உள்ளவன் கூட சொல்லிடலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன கட்டளையிடுகிறார்? வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு, அவர்கள் விட்டு கொடுக்கட்டும், பொருட்படுத்தாமல் இருக்கட்டும். அந்த தவறை என்ன செய்யக்கூடாது?
பொருட்படுத்தாதீங்க, நீங்க விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு கேட்கிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? அதுதான் முக்கியமான செய்தி. அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். மூடலான ஒரு செய்தி. என்ன செய்தி அது? அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு தர வேண்டும் என்று நீங்கள் நாடவில்லையா? அப்படின்னா நம்ம எல்லாம் எப்போ தவறா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய மனம் நினைக்கக்கூடிய, நம்முடைய உள்ளம் எண்ணக்கூடிய எத்தனையோ தவறுகள் வெளியே சொல்ல முடியுமா? அது வெளியே சொல்றதுக்கு யாருக்காவது முடியுமா? எத்தனை பார்வைகள் மூலம் நாம் செய்யக்கூடிய தவறுகள், எண்ணங்களின் மூலம் நாம் செய்யக்கூடிய தவறுகள். சிரித்து பேசிக் கொண்டிருப்பான் அப்படின்னு நின்று, ஆனா அவனை பத்தி என்ன நினைப்பான்? படு கேவலமா நினைச்சுக்கிட்டு இருப்பான். உள்ளத்தில் படு கேவலமாக நினைப்பான். ஆனா முன்னிலைக்கும் போது சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த ஒரு செய்தி, இந்த ஒரு சம்பவம் அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அதன் அடிப்படையில் அல்லாஹ் உங்களை பிடிக்க முடியுமா இல்லையா? நீங்கள் செய்கிற எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் மறைத்திருக்கிறார். எவ்வளவோ காரியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் உங்களுக்காக வேண்டி மறைத்து தந்திருக்கிறான் என்பது நிதர்சனமான உண்மை. அதான் அல்லாஹ் கேட்கிறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு தர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா? அப்படியானா வல்யஃபு வல்யஸ்ஃபஹு, விட்டுருங்க, பொருட்படுத்தாது. அல்லாஹ்வுடைய தன்மை, படைத்த இறைவனுடைய தன்மை, அந்த தன்மையை நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு நிறைய நன்மைகள் இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றாவது, அதனுடைய நன்மைகள் என்ன? அல் அஃபு சபபுன் லினைலி மக்ஃபிரத்தில்லாஹி தஆலா வ அஃப்விஹி. ஒன்றாவதாக, இந்த தன்மை நம்மிடத்தில் வருகிறது என்று சொன்னால் அதற்குரிய முக்கியமான பலன் என்ன என்பதை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் உங்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாகிறது. முதலா இந்த ஆயத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன தெரியுது? அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், இந்த ரமலானுடைய மாதத்தில் இறைவனுடைய அந்த பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து நாம் எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். அல்லாஹும்ம குஃபிர்லி அல்லாஹும்ம குஃபிர்லி வந்து எத்தனையோ முறை இறைவனிடத்தை நாம் பாவ மன்னிப்புக்காக வேண்டி தேடிக்கொண்டே இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லும்போது என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை அதிகப்படுத்துங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். நான் என்ன செய்கிறேன்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை? 70 100 முறை வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் குற்றம் செய்து விட்டா, தவறு செய்து விட்டா இல்ல, ஆனால் அல்லாஹ் பாவ மன்னிப்பு நாம் கேட்பதை விரும்புகிறார். நமக்கு மன்னித்து தருவதை அல்லாஹ் விரும்புகிறார். அந்த விருப்பம், அந்த அடிப்படையில் நமக்கு என்ன கிடைக்கிறது? இறைவனிடத்தில் அந்த மக்ஃபிரத் கிடைக்கிறது. அவன் நம்மை கவனிக்காமல், நம்முடைய பாவங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் விட்டு தள்ளி விடுகிறார். அதே தன்மை நம்மிடத்திலும் வர வேண்டும். இரண்டாவது, அல் அஃபு இலா யுஃதி இலா தக்ஃபீஃபில் அதாவத்தி பைன இஃப்ராதில் முஜ்தமா. அதாவது ஒரு கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய நமக்கு மத்தியில் அந்த விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வருகிறது என்று சொன்னால் நிறைய அதாவத்துகள், அதாவது வெறுப்புகளும் குரோதங்களும் விரோதங்களும் நம்மிடத்தில் என்ன ஆகுது? இல்லாம. நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய சாதனை, ஒரு மிகப்பெரிய சாதனையாகத்தான் இருக்க முடியும். ஒரு இடத்தில் ஒரு மனுஷன் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை திட்டிக் கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கார். ஒரு மனுஷன் அபூபக்கர் சித்திக் அவர்களை திட்டிக் கொண்டே இருக்கிறார். மௌனமாக இருந்தார். ரசூலுல்லாஹ் இருந்தார், மௌனமாக இருந்தார். மௌனமாக இருந்து கொஞ்ச நேரம் திரும்பவும் அந்த ஆளு திட்டார். உடனே அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் கோபப்பட்டு திரும்ப அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சார். திரும்ப அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்துச்சு. எந்திரிச்சான். அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு, அவங்க முகத்துல கோபம் தெரியுது. கோபம் கொப்பளிக்கு எழுந்தார்கள்.
எழுந்த உடனே அபூபக்கர் சித்திக் அவர்கள் அவர்களை தடுத்து கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், அந்த மனுஷன் என்ன பார்த்து திட்டிக்கிட்டே இருந்தப்போ எதுவுமே கண்டுகிடாம நீங்க பேசாம உட்கார்ந்துட்டீங்க. ஆனால் நான் அவருக்கு ஒரு பதிலை கொடுத்த போது உங்கள் முகத்தில் கோபம் ஏற்பட்டது, நீங்கள் ஏன் எழுந்து விட்டீர்கள் என்று கேட்கும் போது சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹு கான மஅக மலக்குன் யுரது அன்க. அவர் உன்னை திட்டிக் கொண்டிருக்கும் போது உன் பக்கத்தில் ஒரு மலக்கு இருந்து அவருக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். பின்பு நீ என்ன செய்தாய்? ஃபலம்மா ரதத்த அலைஹி பஅத கௌலிஹி வகஅ ஷைத்தான். நீ திரும்ப அவருக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அங்க யாரு வந்துட்டா? ஷைத்தான் வந்து விட்டான். அந்த இடத்தில் ஷைத்தான் வந்து விட்டான். ஷைத்தானுடன் உட்காருவதற்கு என்னால் முடியாது, நான் எந்திரிச்சு போறேன். இப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருந்தா என்ன ஆகும்? கைகலப்பு ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், சண்டையும் அடிதடியும் ஏற்படும். அங்கே மிகப்பெரிய ஒரு விரோதமும் குரோதமும் உருவாக்கப்படும். யாரால்? ஷைத்தானால் உருவாக்கப்படும். அப்ப அந்த இடத்துல ஒரு ஆள் கோபமா இருக்கிறாருந்தா அவர் கோபமா இருக்கிறத அப்படியே விட்டுட்டோம்னு வைங்களேன், எவ்வளவு நேரம் தான் பேச போறாரு? எவ்வளவு நேரம் தான் பேச போறார்? கொஞ்ச நேரம் பேசுவார், அப்புறம் போய்கிட்டே இருப்பார். அப்புறம் தவறு என்று தெரிந்தால் திரும்ப வந்து மன்னிப்பும் கேட்பார். இங்க என்ன ஆகும்? விரோதம் குரோதம் எல்லாம் இல்லாம. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. இந்த விரோதமும் குரோதமும் இல்லாமல் ஆவது இதனுடைய விட்டு கொடுத்தல் என்கிற தன்மையுடைய ஒரு மிகப்பெரிய பலனாக இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே போன்று ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டுக்காரரிடத்தே சண்டை, ஒரு பிரச்சனை, பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் ஆவேசமாக பேசிவிட்டார்கள், கொஞ்சம் மோசமாகவும் பேசிவிட்டார்கள். சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேசிய உடனேயே என்ன செய்யறாங்க? அவங்களுக்கே தோணும், ஐயோ நம்ம வரம்பு மீறிட்டோமோ. ரபிஆவிடத்தில் திரும்ப மன்னிப்பு கேட்கின்றார்கள். மன்னிப்பு கேட்டதுக்கு பின்ன என்ன செய்யறாங்க? போதாது, நான் எப்படி உன்னை திட்டுனோ அது மாதிரி என்ன திட்டுங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் உன்னை எப்படி திட்டினேனோ அதே மாதிரி என்ன திரும்ப திட்டு அப்படின்னா. அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்ன உடனே ரபிஆ முடியாதுன்ற, மன்னிச்சுட்ட, ஆனா திரும்ப திட்ட முடியாதுன்ற. அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. ரபிஆவும் வர்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்கின்றார்கள், இப்படி இப்படி நடந்தது அப்படி. அப்ப ரபிஆ நீ என்ன செய்தா என்று கேட்கும் போது அவர் சொல்றாரு, அவரு எப்படி அவர் என்ன திட்டினாரோ அது மாதிரி திட்ட சொல்றார், அபூபக்கர் திட்ட என்னால முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன, நல்லது செய்தாய் ரபிஆ, நீ என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் உனக்கு மன்னிப்பை வழங்கட்டும் அபூபக்கரே என்று சொல்லி அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய். விட்டு கொடுத்துட்டார், முடிஞ்சாங்க. இந்த விஷயம் நம்முடைய இடையிலாக நடந்திருந்தால் என்ன நடக்கும்? என் பக்கத்துல 2 பேர் சேருவாங்க, அவர் பக்கத்துல 4 பேர் சேருவாங்க, அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அடிதடியாக்குவான். அதாவற்றும் பகவாவும் கோபமும் வெறுப்பும் குரோதமும் அங்கே ஷைத்தானால் உருவாக்கப்படும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த மாதிரி இடங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து விடுங்கள். அந்த மாதிரி இடங்களில் என்னுடைய தன்மையை நீங்கள் கொண்டு வாருங்கள், அந்த தன்மை உங்களுக்கு வரட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இல்லையா? குடும்பங்கள்ல கூட, மனைவி இடத்தில் கூட நாம் விட்டு கொடுப்பதற்கு தயங்குவோம். ஏன்? நாம ஒரு கெத்து, எனக்கு நான் தான் வந்து வீட்டினுடைய ஓனர் என்கிற ஒரு தன்மை. நிச்சயமாக மனைவி இடத்திலே நிறைய நேரங்கள்ல என்ன செய்யலாம் தெரியுமா? பணிந்து போகலாம். கண்டிப்பா பணிந்து போகிறதுனால எவ்வளவோ நன்மைகள் குடும்பத்துல வந்து சேரும், நமக்கே தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நாள் என்ன செய்யறாங்க? வீட்டில் இருக்கும் போது துணை தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுடைய இன்னொரு மனைவி இடத்திலிருந்து பாத்திரத்தில் ஏதோ வருது, கொண்டு வந்ததை வாங்கி அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நீட்டுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? கை தட்டி விட பாத்திரம் உடையுது. அன்னைக்கு மண் பாத்திரங்க, பாத்திரம் உடைஞ்சு போகுது, பொருட்கள் எல்லாம் சிதறுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கலைவாரம் ஏற்பட்டிருக்கலாம்.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அமைதியாக திரையில உட்கார்ந்து உடைந்த பாத்திரங்களை எல்லாம் ஒரு சைடுல பொறுக்கினான், பொருட்களை எல்லாம் வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வைத்தார்கள். ஒரே வார்த்தை மட்டும் சொன்னார்கள், உங்கள் தாயார் கோபமாக இருக்கிறார். எத்தனை முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதற்காக வேண்டி மன்னிப்பு தெரிவிப்பார்கள் தெரியுமா? அப்ப இது மாதிரியான விஷயங்கள் வீட்டிலையும் நம்முடைய இந்த தன்மை நமக்கு வெளிப்பட வேண்டும். நாம அதாவது எல்லா விதமான அதிகாரம் எனக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நடமாடக்கூடாது. வீட்டுக்கு நாம் விட்டு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதனால் எவ்வளவோ பெரிய நன்மைகளை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கண்டிப்பாக தருவார். அதே போன்று العفو سبب للرفعة والعزة التي يكرم الله بها أهل العفو في الدنيا والآخرة. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சங்கையை அந்த ஆஃபுவுக்கு வைத்திருக்கிறார். எப்படி? விட்டு கொடுக்கக்கூடிய அந்த தன்மைக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின், ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையினால் ஒரு அப்துக்கு, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இல்லா இஸ்ஸன், கண்ணியத்தை தவிர உயர்த்துவதில்லை. நல்லா கேட்டுக்கணும். விட்டு கொடுப்பதனால் நமக்கு குறைவு என்று யாராவது நினைத்தால் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நிச்சயமாக அது குறைவில்லை, நிச்சயமாக அது அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை உயர்த்தி தருவதற்கு காரணமாகும். வமா தவாலஅ அஹதுன், உங்களில் ஒருவர் பணிகிறார் என்று சொன்னால் லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வை நினைத்து அந்த மாதிரி இடங்களில் பணிவை காட்டுகிறார் என்று சொன்னால் இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு உயர்வை கொடுப்பார். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் என்ன ஆகும்? நம்முடைய ஒரு சின்ன ஒரு குணத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகளாக மாறும். இதையெல்லாம் வெறுமனே கேட்டுக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. இவைகளெல்லாம் சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. இந்த தன்மைகள் நம்மிடத்தில், நம்முடைய வாழ்க்கையில் ஜொலிக்க வேண்டும். நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களில், நம்முடைய பழக்க வழக்கங்களில் எல்லாவற்றிலும் இந்த தன்மை நம்மிடத்திலே காண வேண்டும். இந்த தன்மை நம்மிடத்தில் வந்து சேரும் போதுதான் நிச்சயமாக நாம் ஒரு சிறந்த அடியானாக இருக்க முடியும். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா மேலும் நிறைய காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. நிறைய படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வெறுமனே கேட்பதோடு நிறுத்தி விடாது. நம்ம மக்களுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, கேட்கறதோடு அப்படியே நிறுத்திடுறாங்க. கேட்டே இருக்கிறாங்க. இப்ப திரும்ப இந்த காரியங்களை இந்த சபையில கேட்டோம்னா 100க்கு 90 பேர் சொல்ல மாட்டாங்க, தெரியாது. ஆனா எவ்வளவோ கேட்டிருப்பாங்க. கேட்ட காரியங்கள் அப்படியே இருக்கும். துஆக்கள், இப்ப தர்பியாக்கள் நம்ம என்ன செய்யறோம்? துஆக்கள் எவ்வளவோ படிக்கும். இந்த துஆக்களை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துறோமான்னு கேட்டா ரொம்ப கம்மி. இன்னும் சொல்ல போனா நம்ம பிதஅத்துகள் சொல்லி நிறைய விஷயங்களை வெளியே தள்ளி கதவு மூடினதுக்கு பிறகு சுன்னாக்களையும் கூட அது கூட சேர்த்தே அடிச்சுட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னப்ப எத்தனை பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னீங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் சொன்னீங்க? 4 பேர் கூட கை தூக்குங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? பிதஅத்தோட சேர்த்து சுன்னாவையும் தூக்கி வெளியே தள்ளிட்டீங்க நீங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, என் மீது ஸலவாத்து சொல்லி அந்த ஸலவாத்து அதற்கு பதில் சொல்லாதவன், என் பெயர் சொல்லப்பட்டு அதற்கு ஸலவாத்து சொல்லாதவன் மிகப்பெரிய கஞ்சன் இல்லையா? அப்ப இதை கூட நடைமுறைப்படுத்தாத நாம் என்ன கேட்டு என்ன பிரயோஜனம்? நடைமுறைக்கு கொண்டு வாங்க. வீட்டுல இருந்து வெளியே வரோம், என்ன சொல்லுவோம்? எத்தனை பேர் சொல்றீங்க? அதை சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? ஞாபகமா உங்களுடைய வீட்டில இருந்து வெளியே வரும்போது எத்தனை பேர் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அதுல்ல வ உதல்ல சொல்றது யார்? எத்தனை பேர் கை தூக்குங்க? ஏன் இந்த 2 பேர் கை தூக்குறாங்க? என்ன காரணம்?
ஏன் எதுக்கு கேட்கிறீங்க? ஏன் அப்படியே இருக்கு? என்ன காரணம்? பள்ளிவாசலுக்குள்ள நம்ம வர அல்லாஹும்ம ஃப்தஹ்லி எத்தனை பேர் சொல்றோம்? ஷைத்தான் மறக்கடிக்கிறான் இதெல்லாம். அப்ப படிச்சதை நாம் மக்கள், இந்த மக்களுடைய மிகப்பெரிய ஒரு குழப்பமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஷைத்தான் இந்த விஷயத்தில் ரொம்ப மேல வந்துட்டான். இவங்க என்னதான் படிச்சாலும் என்னதான் ஏட்டுக்கல்வியாவே அங்க இருக்கட்டும் அப்படின்னு. அது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய கிடைக்க வேண்டிய சொத்து சம்பாத்தியம். அது என்ன சம்பாத்தியம்? அது இந்த சம்பாத்தியம் தான் நம்ம கொண்டு போற சம்பாத்தியம். அல்லாம இங்க எவ்வளவு பெரிய சம்பாத்தியங்களை உருவாக்கி வச்சாலும் இங்க விட்டுட்டு தான் போகணும். வெறும் கையோட போகும்போது நம்ம கூட வரக்கூடிய சம்பாத்தியம் என்ன? அமல்கள். இந்த அமல்களை எல்லாம் விட்டு தள்ளி விட்டு எதுவுமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துட்டோம்னா அல்லாஹ் எப்படி நம்ம மன்னிப்பான்? நமக்கு எப்படி நம்முடைய பாவங்களை விட்டு தருவான்? கொஞ்சம் யோசிங்க. கேட்டா மட்டும் பத்தா. சஹாபாக்களுடைய வரலாறு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்க அப்படியே இருந்தாங்க. சஹாபாக்களுடைய வரலாறு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்க எப்படியே இருந்தாங்க? அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? குர்ஆனை ஓதக்கூடிய உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு, அவருடைய அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். குர்ஆனை ரொம்ப நிதானமா அழகா ஓதக்கூடிய மனுஷன். என்ன சம்பவம் நடந்துச்சு? அவர் ஓதிக்கிட்டு இருக்கும் போது குதிரை மிரண்டது. வெளியே போய் பார்த்தாரு. என்ன நடக்குது அப்படின்னா, வானத்தில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர கூட்டம் மறைவதை போன்று பார்த்தார். இல்லையா? பார்த்தார். ரசூலுல்லாஹ் சொன்னார், மறுநாள் மலாயிக்கத்துகள் உன்னுடைய அந்த குர்ஆனை கேட்பதற்காக வேண்டி வந்தது. நமக்கு நடக்காது. ஏன்? நாம அதற்குரிய ஒரு செட்டப்ல இல்ல. அந்த மாதிரி ஒரு நன்மைகள் செய்ய வேண்டும், தனிமையில் இருந்து செய்ய வேண்டும் என்கிற செட்டப்பில் நாம இல்லை. அதனால் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நிச்சயமாக எதை கேட்டோமோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரே ஒரு காரியம்தான் உங்களிடத்தில் இன்றைக்கு பகிரப்பட்டிருக்கிறது. அல்லாஹு விட்டுக் கொடுப்பவன், மன்னிப்பவன். அதே தன்மை நம்மிடத்தில் வந்தால் அல்லாஹு நிறைய நன்மைகளை தருகிறான். அதன் மூலம் நம்முடைய அதாவத்துகளை, வெறுப்புகளை எல்லாம் அல்லாஹு களைகிறான் என்பதுதான் சொன்னதனுடைய சுருக்கம். இதை நம்பிக்கை கொண்டு இதை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் வ ஆখির தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.